வாழ்க வளமுடன். வேதாத்ரியம் அப்படின்னா அகத்தவம், அகத்தாய்வு, குணநலப்பேறு, முழுமைப்பேறு. அதாவது மெடிடேஷன், இன்ட்ரோஸ்பெக்ஷன், சப்ளிமேஷன் அண்ட் பர்ஃபெக்ஷன். ஸோ என் வாழ்க்கையில் என் குரு என்னென்ன மாற்றங்களை என்கிட்ட கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருக்கேன். அதில் ஸ்டார்டிங் ஃப்ரம் டெத் ஃபியர்லேருந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ எப்படி என் வாழ்க்கையில் மாற்றங்கள் வந்தது, இப்போ பல பேருக்கு இந்த மனச்சோர்வு, வாழ்க்கையில் ஒரு பிடிப்பின்மை, இல்லை விரக்தி, டெத் ஃபியர், இதெல்லாம் எல்லாருக்குமே, டெத் ஃபியருங்கிறது எல்லாருக்குமே உண்டு. அப்பப்போ வாழ்க்கையை சலிச்சு போகுது அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி யார் இருந்தாலும் சரி, மனவளக்கலை பயிற்சிகள் நீங்கள் எடுக்காமல் இருந்தாலும் சரி, இல்லை ஏற்கனவே எடுத்து பாதியில் விட்டுருந்தீங்கனாலும் சரி, நீங்கள் இந்த பதிவுகளை கேட்கலாம். இப்போ ஒரு ஷார்ட் வீடியோஸாக நான் கொடுத்துட்ருக்கேன். என்னோடய வாழ்க்கையில் எப்படி டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இது ஒவ்வொருத்தருமே இது நான் இந்த பயிற்சிகளை செய்யுங்க, இது பண்ணுங்க அப்படின்னு நான் எதுவும் சொல்ல வரல. அதே மாதிரி என்னோடய சொந்த கதை, சோக கதை எதையும் நான் சொல்லலை. அப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நமக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த மனம் உயிரை பற்றி குரு என்ன சொன்னாங்க, எப்படி எனக்குள்ளே டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்தது அப்படிங்கிறது தான் நான் பதிவாக கொடுத்துருக்கேன். இதனால் பல பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் வாழ்க்கைக்கும் நல்ல வழி கிடைக்கும். தொடர்ந்து என்னுடன் பயணிங்கள். நாம் குருவின் வழியில் பயணிப்போம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.